இந்த மாதிரி உளுந்து வடை புசு புசுன்னு உங்கள் வீட்டில் வரமாட்டேங்குதா? இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். 1/2 கிலோ உளுந்த பருப்பை 6 மணி நேரம் ஊற வைக்கணும். கண்டிப்பாக 6 மணி நேரம் ஊற வச்சாதாங்க உளுந்து வடை ரொம்ப நல்லா இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நான் ஒரு 6 மணி நேரம் கழித்து திறந்து பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ ஊறி இருக்குன்னு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த உளுந்தை அப்படியே வடிச்சிட்டு 2 பீஸ் இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்டரில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புசு புசுன்னு மாவு இருக்கணும். அப்போ தான் வடை சூப்பராக வரும். அடுத்ததான் இந்த மாவில் 2 பெரிய வெங்காயத்தை குட்டியாக சாப் பண்ணி சேர்க்குறேன். 1 கேரட்டு, குட்டியாக சாப் பண்ண மல்லித்தலை, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையால் அள்ளி பார்க்குறேன். உருட்ட வரல. அதுக்காக அப்படியே எண்ணெயில் போட்டாலும் எண்ணெய் குடிக்கும், அந்த மாதிரி போட முடியாது. 1 கப் அளவு அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கையில் கொஞ்சம் தண்ணியை தொட்டு நான் உருட்ட ஆரம்பிக்க போகிறேன். அரிசி மாவு சேர்க்கறதுனால கிறிஸ்பியாக தாங்க இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நீங்கள் ஒன்றும் பயப்படாமல் அதை சேர்க்கலாம். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. வடை போடுறதுக்கு வாழை இலையெல்லாம் தேவையில்லைங்க. எனக்கு ஒரு கட்டை விரல் போதும். சூப்பரான வடை போட்டுருவேன். இந்த மாதிரி வடை நீங்களும் போடணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. இந்த